2 மசாலா அரைச்சா போதும் நீங்க ஈஸியா ஒரு பிரியாணி செஞ்சிடலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து கோர்ஸா ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரை ஜார் எடுத்து கொத்தமல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, பே லீஃப், அப்புறம் கற்பாசி, ட்ரை ரோஸ், ஜாதிக்காய், என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் போட்டிருக்கேன். இதையும் ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. ஒரு வெசல அடுப்புல வச்சுட்டு பட்டர் இல்ல நெய் போட்டுருங்க. ஆயில் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ட்ரையா அரைச்சு வச்ச பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கர்ட் போட்டு சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போனோடனே நம்ம சிக்கன், மட்டன் இல்ல மஷ்ரூம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டிருக்கனால கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி ஊற்றி பாயில் பண்ண விட்டுட்டு 15 மினிட்ஸ் சோக் பண்ண சீரக சம்பா ரைஸ் போட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நான் தம்ல வச்சுட்டேன். கேப்ஷன்ல இன்கிரீடியன்ஸோட குவான்டிட்டியை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி பிரியாணி கண்டிப்பா செஞ்சு தர சொல்லுங்க.